மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த கூடுகையில் இரண்டாவது செய்தியை முன்னிட்டு உங்கள் முன்னிலையில் நிற்கும்படியான வாய்ப்பினை பெற்றமைக்காக அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தீமோத்தேயுவினுடைய நிருபம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்திலே தேவனுடைய இருவிதமான சித்தங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னொன்று, அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இந்த நாளிலே ஞானஸ்நானத்திற்கு தங்களை அர்ப்பணித்து அதை நிறைவேற்றுவதற்காக ஆவலுடன் வந்திருக்கிற இந்த 3 பேரையும் பார்க்கும்போது அந்த வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய இருவித சித்தங்களில் ஒரு சித்தம் ஏற்கனவே அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது. அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றிய அடுத்த தேவ சித்தம் அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இப்படி ரட்சிக்கப்பட்ட இம்மூவரும் சத்தியத்தை கர்த்தருடைய சபையின் மூலமாக அறிந்ததினால் அந்த சத்தியங்களில் ஒன்றான ஞானஸ்நானத்திற்கு தங்களை அர்ப்பணித்து அதன் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தீர்மானித்து இங்கே கூடி வந்திருக்கிறார்கள். இந்த நல்ல சிறப்பான ஒரு வைபவத்தில் நாம் எல்லாரும் கூடி வரும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற தேவனுடைய இருவிதமான சித்தங்களில் ஒன்று அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது. இன்னொன்றின் ஒரு பகுதி அடுத்து நிறைவேற போகிறது சில மணித்துளிகளில். இந்த சந்தர்ப்பத்தில் திருமுழுக்கு பெறப்போகிற ஞானஸ்நானம் எடுக்க போகிற இவர்களுக்கும் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பல வருடங்களாக சபை ஐக்கியத்தில் இருந்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இனி வளர்ந்து வருகிற இளைய தலைமுறையும் ஞானஸ்நானத்தை பற்றிய இந்த மகத்தான சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஞானஸ்நானத்தை பற்றிய திருமறை போதிக்கின்ற அந்த விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவர் ஞானஸ்நானம் என்ற இந்த விஷயத்தை படிக்கும்போது படிக்க வேண்டிய பிரகாரமாக படிக்க நம்முடைய மனக்கண்களை திறந்தருளுவாராக. ஒரு கேள்வி கேட்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்காக ஞானஸ்நானமா, ரட்சிக்கப்பட்டதற்காக ஞானஸ்நானமா, அல்லது ரட்சிப்புக்காக ஞானஸ்நானமா, ரட்சிக்கப்பட்டதன் பின் ஞானஸ்நானமா? உங்களுடைய பதில் என்ன? ரட்சிக்கப்பட்ட பின் ஞானஸ்நானம், ரட்சிப்புக்காக ஞானஸ்நானம் இல்லை. சரிதானே? சரி. அப்போ இப்போ நான் அடுத்து கேட்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரியா? மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 15-16. மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தின் 15-16 வசனங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க போய் எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் வருது? 2 விஷயங்கள் வருது. என்னது? விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசிக்கவும் செய்யணும், ஞானஸ்நானமும் எடுக்கணும். இது 2 செஞ்சா என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அப்படித்தானே சொல்லுது. இப்ப நான் இது எதுவுமே மாத்தி சொல்லல, இல்ல இதுல சொல்லி இருக்கிறது அப்படித்தானே சொல்றேன். இப்ப நீங்க பதில் சொல்லணும். சரி, இன்னும் 2 வசனத்தையும் நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள். அப்போஸ்தலர் 2, 37, 38. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இது என்ன சம்பவங்கிறது உங்களுக்கு தெரியும். பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்றாரு. 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தில் அவருடைய பிரசங்கம் ஆரம்பமாகிறது. 36வது வசனத்தில் அவருடைய பிரசங்கத்தை முடிக்கிறார். அவருடைய பிரசங்கம் முடிவடைகிறது. அதுவரை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இப்போ அவரை பார்த்து கேட்கிறார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டு, சகோதரரே, நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ பேதுரு அதற்கு பதில் சொல்றார். என்ன சொல்றாரு? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்புக்காக, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு, இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பாவம் மன்னிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெறணும். ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே. அங்க என்ன சொல்லி இருக்குது? மார்க்குல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு 2 காரியம் செய்யணும். விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். இங்க என்ன சொல்லுது? பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ பாவம் மன்னிக்கப்படணும்னா ஞானஸ்நானம் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்ப பாவங்கள் கழுவப்படணும்னா என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். இதுல நான் எந்த விளக்கமும் கொடுக்கல. வேதத்துல சொல்லி இருக்கிறதா வாசித்தேன், நீங்களும் சத்தமா சொல்றீங்க, அப்படித்தானே? இப்போ நான் கேட்கிறேன், ரட்சிக்கப்படுறதுக்காக ஞானஸ்நானமா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஞானஸ்நானமா? இருங்க, பாவம் மன்னிப்பு பெறுவதற்காக ஞானஸ்நானமா, பாவம் மன்னிப்பு பெற்றவங்களுக்கு ஞானஸ்நானமா? இப்ப சொல்லுங்க. அப்ப இந்த வசனத்திற்கான, இந்த வசனங்களுக்கான விளக்கம் என்ன? நீங்க சொல்ற சரி. அப்ப இந்த வசனங்களுக்கான விளக்கங்கள் என்ன?
இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்கல்ல, அப்போ அதுக்கு பதிலும் நீங்க சொல்லணும்ல. இப்ப நான் உட்கார்ந்துடுறேன், நீங்க வந்து இதுக்கு இப்ப விளக்கம் சொல்லணும். கரெக்டுவா? இப்போ இந்த வசனங்கள் நம்மளை கொஞ்சம் திணறடிக்குதா? ஆமாவா? இப்ப நான் கேட்கறதுனால நீங்க சிரிச்சுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கீங்க. இது இந்த உபதேசத்துக்காரங்க இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? இப்படித்தான் உட்கார்ந்துருப்பீங்க. சரி, இப்ப என்ன சொல்ல வாரீங்க அப்படிங்கிறது இப்ப நீங்க கேட்பீங்க, அப்படித்தானே? ஆமா. நீங்க என்ன சொன்னீங்க பதில? ரட்சிப்புக்காக ஞானசானமா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஞானசானமான்னு கேட்டா என்ன சொன்னீங்க? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஞானசானம்னு சொன்னீங்க. நானும் அதே கருத்தை உடையவன் தான், நானே அதே கருத்துடையவன் தான். ஆனாலும் இந்த வசனங்கள் நமக்கு சிம்ம சொப்பனமாக நம்ம முன்னாடி வந்து நிக்குது. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பதில் சொல்லணும் இல்லையா? இதையும் உள்ளடக்கி ஞானஸ்நானத்தை பற்றிய ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இப்ப நம்ம சிந்திக்க போற விஷயங்கள், ஞானஸ்நானம் என்பது என்ன? அடுத்து ஞானஸ்நானம் யாருக்கு? அடுத்து ஞானஸ்நானம் எதற்கு? ஞானஸ்நானம் எப்படி? ஞானஸ்நானத்திற்கு பின் இல்ல இன்னொரு குறிப்பு கூட சேர்க்கலாம், ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவம். அதை வருஷப்படி சொல்றேன். ஞானஸ்நானம் என்பது என்ன? 1. 2, ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? 3, ஞானஸ்நானம் யாருக்கு? 4, ஞானஸ்நானம் எதற்கு? 5, ஞானஸ்நானத்திற்கு பின். இத்தனையும் விஷயங்களை நம்ம இப்போ சிந்திப்போம். இவைகளை நம்ம சிந்திக்கும் போது இந்த கேள்விகளுக்கான பதிலும் நமக்கு கிடைச்சிரும், இந்த வசனங்களுக்கான விளக்கமும் கிடைச்சிரும். எவைகளை விளக்கி சொல்ல வேண்டுமோ அவைகளை விளக்கி சொல்றேன். எதை வந்து கோடிட்டு காட்டினா போதும், ஏன்னா தூத்துக்குடி சபை இல்லையா, அதனால கோடு போட்டா நீங்க ரோடே போட்டுருவீங்க இல்லையா. அதனால நான் என்ன பண்றேன், விளக்கி சொல்ல இது கொஞ்சம் விளக்கி சொன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோன்றக்கூடிய வசனங்களுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அல்லாதவைகளுக்கு இது மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்களுக்கு நல்லாவே புரியும், தெரியும், ஏன்னா தூத்துக்குடி சபையாச்சே அப்படிங்கிற எண்ணத்தில் நான் அதை வந்து அப்படி சுட்டி காண்பித்து மட்டும் நான் போகிறேன். அதை நம்ம ஆண்டவர் இந்த சத்தியத்தை நமக்கு விளங்க செய்யட்டும். 1, ஞானஸ்நானம் என்பது என்ன? இதை நம்ம புரியும் போது அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தன்னாலேயே தெரிஞ்சிடும். அது என்னன்னு தெரிஞ்சா அதனுடைய முக்கியத்துவமும் தெரிஞ்சிடும் இல்லையா? சரி, ஞானஸ்நானம் என்பது என்ன? இந்த கேள்விக்கு 3 பதில்களை பார்க்கலாம். இந்த கேள்விக்கு 3 பதில்களை பார்க்கலாம். என்னென்ன பதில்கள்? 1, ஞானஸ்நானம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்த கட்டளை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்த கட்டளை. மத்தேயு 28:18-20, மார்க்கு 16:15-16. மத்தேயு 28:18-20, மார்க்கு 16:15-16. இந்த 2 வசனங்கள்லையும் ஞானஸ்நானம் என்பது கர்த்தருடைய கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பதில், ஞானஸ்நானம் என்பது அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். ஞானஸ்நானம் என்பது அப்போஸ்தலர்கள் சபைக்கு கற்பித்து கொடுத்த உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசத்துல ஞானஸ்நானமும் இருக்கு. இதை நீங்க தெரியணும்னா அப்போஸ்தல நடபடிகளில் அப்போஸ்தலர்களின் வாய்மொழி பிரச்சாரமாக பிரசங்கங்களிலூடாக இந்த சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். நிருபங்களில் எழுத்தின் மூலமாக ஞானஸ்நானத்தை பற்றிய சத்தியங்கள்
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம். ஆக ரெண்டும் சேர்ந்து அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். இனி மூன்றாவது, ஞானஸ்நானம் என்பது ஆதி முதல், அதாவது எப்ப சபை உருவானதோ அன்று முதல் இன்றைக்கு வரைக்கும் திருச்சபை கடைப்பிடித்து வருகிற வழக்கம். சபையில் அது என்ன செய்யுதுங்க, வழக்கமா நடந்துகிட்டு வர்ற ஒரு விஷயம். ஆதி முதல் திருச்சபை கடைப்பிடித்து வருகிற ஒரு வழக்க செயலாக இருக்கின்றது. இப்ப 3 குறிப்பு பார்த்துட்டோமா? ஞானஸ்நானம் என்பது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. 2, அது அப்போஸ்தலர்களுடைய உபதேசம். 3, அது ஆதி முதல் திருச்சபை கடைப்பிடித்து வருகிற மரபு அல்லது வழக்கு செயல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 3இன் அடிப்படையில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கு தெரிகிறது. ஆகையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஞானஸ்நான சத்தியத்திற்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அடுத்ததாக ஞானஸ்நானம் என்பது என்ன, ஞானஸ்நானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இனி மூன்றாவது, ஞானஸ்நானம் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஞானஸ்நானம் யாருக்குன்னு பார்க்கும்போது அதுக்கான பதிலை நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை அப்படின்னு பார்த்தோம்ல, மத்தேயு 28:18-20 அதுல வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த வசனம் வர்றத பாருங்க. நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஞான ஸ்நானம் யாருக்கு கொடுக்கணும்? சீசர்களானவர்களுக்கு கொடுக்கணும். ஞான ஸ்நானம் கொடுத்து சீசர்கள் ஆவதல்ல, சீசர்கள் ஆனவர்கள் என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் பெறணும் அப்படிங்கிறத அந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து மார்க்கு சுவிசேஷத்துல என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஞான ஸ்நானத்திற்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்போ 1 விசுவாசிக்கிறவனா இருக்கணும், 2 அவன் என்ன செய்யணும்? சீசனா இருக்கணும். மூன்றாவது ஒரு குறிப்பு பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் சொன்ன பதில், கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு பேதுரு சொன்ன பதில், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போ ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி அவன் என்ன செய்திருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். விவாதத்துக்குரியது அடுத்து நான் சொல்றேன். அப்போ இத்தனையும் வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் யாராக இருக்க வேண்டும்? மனம் திரும்பி இருக்க வேண்டும். அந்த வருஷப்படி சொல்றேன். மனம் திரும்பி இருக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேணும், இதன் மூலமாக ஆண்டவருடைய சீசர்களானவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். இப்ப ஞானஸ்நானம் பெறுவதற்காக இந்த மூவர் அமர்ந்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 பேரும் நீங்க ஞானஸ்நானம் இன்னைக்கு எடுக்க போறீங்க இல்லையா, இதனால நீங்க ரட்சிக்கப்பட போறதில்லை. இந்த ஞானஸ்நானம் இன்னைக்கு நீங்க பெறறதுனால உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட போறதில்லை. இத நீங்க எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு அறிவித்தார்களோ, ஆண்டவரை பற்றி உங்களுக்கு சொன்னாங்களோ, நீங்க அதை கேட்டு எப்ப நம்புனீங்களோ, விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ, அப்போதே
உங்களுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டு விட்டது? மன்னிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்த போது உங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்கள், கர்த்தருடைய சீசர்கள் ஆகிவிட்டீர்கள். அப்படி நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் கண்டிப்பா எடுக்கணும். இல்லைங்க, நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறத பத்தி என்ன செய்யணும்? யோசிக்கணும். இதுல நாணயத்தினுடைய மறுபக்கம், சில வேளைகளில் உண்மையிலேயே இந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கும், ஆனா பலருக்கு என்ன செய்யாது? சொல்ல தெரியாது. இப்ப நம்ம விசுவாச குடும்பங்கள்லயே பிறந்து வளர்ந்து அப்புறம் சண்டே ஸ்கூல்ல போய் படிச்சு அப்புறம் பல முகாம்களில் கன்வென்ஷன்களில் செய்திகளை கேட்டு வளர்ந்து வர்ற பிள்ளைங்களுக்கு ரட்சிக்கப்படாவிட்டாலும் வேத அறிவு நல்லா இருக்கும். அப்படிதானங்க? ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் வேத அறிவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்க ரட்சிக்கப்படாவிட்டாலும் தங்களுடைய ரட்சிக்கப்பன் அனுபவத்தை நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையாங்கிறத பற்றி ரொம்ப அழகாக அடித்து தூள் கிளப்ப முடியும், சொல்ல முடியும். அல்லாமல் வெளியிலிருந்து வர்றவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம், ஆனால் என்ன செய்ய தெரியாமல் இருக்கலாம், சொல்ல முடியாமல் இருக்கலாம். அதனால நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த சந்தேகமும் பட வேண்டியதில்லை. சரி, ஞானஸ்நானம் யாருக்குங்கிறத பார்த்தோம். சரி, இப்போ அடுத்து நம்ம சிந்திக்க வேண்டியது, பாவம் மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்காக ஞானஸ்நானம் இல்லை. பாவ மன்னிப்பு பெற்றவங்களுக்குத்தான் ஞானஸ்நானம், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் நம்ம நம்புறோம், நானும் அதைத்தான் நம்புறேன். ஆனா நாம ஆரம்பத்தில் சிந்தித்த சில வசனங்கள் அதற்கு எதிர்மறையாக இருப்பதை போல தோன்றுகிறது அல்லவா? அப்போ அந்த வசனங்களுக்கான சரியான விளக்கங்கள் என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சந்தேகத்திற்குரிய பிரச்சனைக்கிடமான சில வசனங்களை இப்போ நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த வசனங்கள் கூடாமல் வேறு சில வசனங்களையும் நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. சரி, இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு, பாவ மன்னிப்பு பெறுவதற்கு ஞானஸ்நானம் அவசியமா என்று கேட்டால் இல்லை. வேதவசனத்தின் அடிப்படையில் ஆணித்தரமாக சொல்லலாம். இப்ப நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. 14 to 17. என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். பவுல் அப்போஸ்தலன் இங்க சொல்றாரு, குறிப்பா 17வது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவர் தன்னை எதற்காக அனுப்பல, எதற்காக அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அனுப்பலையா? ஞானஸ்நானத்தை கொடுப்பதற்காக அவர் என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அவர் என்னை அனுப்பினார். அப்போ ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்றதுல இருந்தே ஞானஸ்நானமும் சுவிசேஷமும் ஒன்றல்ல. ஞானஸ்நானம் வேறு, சுவிசேஷத்தை பிரசங்கித்தல் என்பது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் அதை வேறுபடுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக இதே கொரிந்து நிருபத்தை பாருங்கள். அதனுடைய 4 அதிகாரம் 15வது வசனத்தில்
4:15 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அப்ப என்ன பவுல் என்ன சொல்றாரு? உபாத்தியாயர்கள்னா என்ன அர்த்தம்? போதகர்கள், ஆசிரியர்கள், வாத்தியார்கள். உங்களுக்கு நிறைய போதகர்கள் இருக்காங்க, ஆனா யார் இல்லை? தகப்பன்மார் இல்லை. நான் தான் உங்களுடைய தகப்பன் அப்படிங்கிறாரு கொரிந்து சபையாரை பார்த்து. போதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு, ஆனா தகப்பன்னு சொல்லிக்கிடுறதுக்கு இல்லை. நான் தான் உங்களுடைய தகப்பன். அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றேன். நல்லா கவனிச்சுக்கணும். நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றேன். அப்ப அதிலிருந்து ஒரு விஷயம் தெரியுது. கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளை மறுபடியும் ஜெனிப்பித்ததற்கு ஊடகமாக பயன்படுத்தினது ஆண்டவர் யாரை? பவுலப்போஸ்தலனை. பவுலப்போஸ்தலன் தானே நான் தான் உங்களை பெற்றேன்னு சொல்றாரு. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு, மறுபடியும் பிறப்பதற்கு ஞானஸ்நானம் அவசியமாக இருக்குமேயானால், தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குமேயானால், கொரிந்து சபையாரை பார்த்து நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றேன் என்று சொல்லுகிறவர் பவுல், அவர்கள் எல்லாருக்கும் அவரே என்ன செய்திருக்க வேண்டும்? ஞானஸ்நானமும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி கொடுக்கவில்லை. 1-2 பேருடைய பெயரை மட்டும் குறிப்பிட்டு இவர்களுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்திருக்கிறேன்? ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். அப்போ கொரிந்து சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் பவுலப்போஸ்தலன் மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே, மறுபிறப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்திருக்க, அவர் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்காமல் இருந்தது அப்ப ரட்சிப்புக்கு ஞானஸ்நானம் அவசியமில்லை என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்ததாக இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஒரு தப்பாக புரிந்து கொள்ளப்படுற வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் நடக்கிற ஒரு உரையாடலை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த உரையாடலில் மறுபிறப்பு என்பதுதான், மறுபடியும் பிறத்தல் என்பதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். ஆண்டவர் அதை பேசுறாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படிங்கிறார். இது நிக்கோதேமுவுக்கு புரியல. அப்ப உடனே அவர் கேட்கிறாரு, அது எப்படி ஆண்டவரே? ஒருவன் முதிர் வயது உள்ளவனாய் இருக்கையில் தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ அப்படின்னு கேட்கிறான். தெரியல அவருக்கு. அப்ப ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்ட உடனே அவனை நினைச்சு ரொம்ப பரிதாபப்பட்டிருப்பார். பாவம், இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் கூட இவனுக்கு இது என்ன செய்யல, தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. பின்னாடி அதை சொல்றாரு. அப்போ அவன் நம்ம சொன்னது அவனுக்கு புரியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடுத்த வசனத்துல ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். முதல்ல மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு மொத்தமா சொல்லிட்டாரு, பொதுவா சொல்லிட்டாரு. ஆனா கேள்வி கேட்ட போது அதற்கு பதில் சொல்லும் போது ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அல்லது பிரவேசிக்க மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, ஜலத்தினாலும் ஆவியினாலும், அந்த இடத்துல ஜலம் என்பது ஞானஸ்நானம், ஆவி என்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுதல். அப்போ ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால், பரலோகத்துக்குரியவனாக மாற வேண்டுமானால் அவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும். இது ஒரு போதனை. இது சரியா தவறா என்று கேட்டால் வேதவசனத்தின் அடிப்படையில் 100% இது தவறு. தவறு. ஏன்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லும்போது ஞானஸ்நானம் என்ற விஷயம் அவருடைய மனசில் இல்லவே இல்லை. அவருடைய மனசுல ஞானஸ்நானங்கிற அந்த விஷயமே இல்லை. ஏன், எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆண்டவர் ஞானஸ்நானத்தை பற்றிய சத்தியத்தை முதலாவதாக சொல்ல ஆரம்பித்ததே கிறிஸ்தவ ஞானஸ்நானத்தை, சபைக்கான ஞானஸ்நானத்தை முதலாவதாக சொல்ல ஆரம்பித்ததே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்னாடிதான். அவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்னாடி ஞானஸ்நானத்தை பற்றிய சத்தியத்தை அவர் என்ன செய்யவில்லை? போதிக்கவே இல்லை. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடிதானே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்றாரு. நீங்கள் உலகம் எங்கும் போய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்றாரு. மார்க்குலையும் அதைத்தானே சொல்றாரு. அப்ப அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததற்கு பின்னாடிதான் ஞானஸ்நானத்தை பற்றிய சத்தியத்தையே அவர் வெளிப்படுத்தி இருக்கும் போது, முதலாவதாக பேசி இருக்கும் போது, ஞானஸ்நானத்தை பற்றிய சத்தியத்தை பேசாதிருந்த காலத்தில் அவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுவது, ஞானஸ்நானத்தை பற்றித்தான் அந்த ஜலம் என்ற வார்த்தையினாலே குறிப்பிடுகிறார் என்று சொல்லுவது அர்த்தமற்றது, பொருளற்றது. அப்படி எடுக்கக்கூடாது. சரிங்க, அப்படி எடுக்க வேண்டாம். அப்படியானால் அந்த இடத்துல ஜலம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அது ஞானஸ்நானத்தை குறிக்கிறவில்லை என்றால் ஜலம் என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த கேள்விக்கான பதில் என்ன? இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களில் சிலருடைய உதடுகள் முணுமுணுக்கின்றன. வசனம், வசனம், வேத வசனம். ஜலம் என்பது எது? வேத வசனத்தை குறிக்கிறது. அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. ஜலம் என்பது வேத வசனத்தை குறிக்கிறது, ஆவியினாலும் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அப்போ வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஒருவனில் செயல்படும் போது அவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் பிறக்கிறான். அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த ஜலம் என்பது வேத வசனத்தை குறிப்பதாக பொருள் எடுத்து அதற்கு விளக்கம் கொடுக்கிறவர்கள் உண்டு. அதிகமாக நீங்களும் கேட்டிருப்பீர்கள், அதிகமாக நானும் கேட்டிருக்கிறேன். அது தவறு என்று சொல்ல முடியாவிட்டாலும் அந்த விளக்கத்தில் 100 விழுக்காடு எனக்கு திருப்தி இல்லை. 100% அதை நம்புறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அதைவிட மிகச் சிறந்த ஒரு விளக்கம் சரியானதாக இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதிலே தப்பில்லையே, அப்படித்தானே? ஆமா, சரி. அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொல்றது வசனம் அப்படின்னு நம்ம விளக்கம் எடுக்கிறோம். வசனத்தினால நம்ம மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதா? சொல்லுகிறது. நிறைய வசனங்கள் இருக்கு. யாக்கோபு 1:18 பாருங்க. யாக்கோபு 1:18, அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு அவர் நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அப்படி வருது இல்லையா? அப்போ வசனத்தினாலே நாம் ஜனிப்பிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல 1 பேதுரு 1 அதிகாரம் 23-25. 1 பேதுரு 1 அதிகாரம் 23-25 வரையுள்ள வசனங்களில் நாம் வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறோம் என்று திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கேயும் நம்முடைய மறுபிறப்பில் வசனத்துக்கு பங்கு இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதுபோலவே வேத வசனம் நம்மை மறுபடியும் ஜனிப்பிக்கிறதுங்கிறதுல தெளிவாகவே நமக்கு தெரிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் சந்தேகம் இல்லை. ஆனால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை பார்த்து சொல்லும்போது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது, அந்த ஜலம் என்பது வசனத்தை தான் குறிக்கிறது, அதைத்தான் ஆண்டவர் மனசுல வச்சு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. யோசிக்கிறீங்க இப்போ, ஏன்னா இப்படி சொல்றாரு அப்படின்னு? யோசிங்க, நல்லாவே யோசிங்க. சரி, சொல்றேன். அப்ப அந்த இடத்தில் ஜலம் என்று ஆண்டவர் சொல்லுவது எதை பற்றி சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா, அந்த கேள்விக்கு பதிலாக நம்ம சிந்திப்போம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றத, அந்த ஜலம் என்பது வசனத்தை குறிப்பதாக அர்த்தம் எடுக்கிறவர்கள் அதற்கு இணை வசனமாக காட்டுவது எதை என்று கேட்டால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 to 27. எபேசியர் 5:25 to 27. ஆண்டவர் சபை நடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்புறம் சபைக்காக அதை மகிமையுள்ள சபையாக, கரைதிரையற்ற மாசற்ற மனவாட்டியாக தமக்கு முன்பாக நிறுத்துவதற்கென்று அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்த பகுதி எழுதும்போது சொல்லுவாரு, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைதிரையற்ற மாசற்ற மனவாட்டியாக அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அப்படின்னு, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து அப்படின்னு வர்றதுனால, அப்போ அந்த ஜலம் என்பது வசனத்தை குறிக்கிறது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறவங்க அந்த வசனத்தை காட்டுறாங்க. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொல்றார்ல, இந்த சம்பவத்திற்கு பல வருடங்களுக்கு பின்னாடிதான் பவுல் எபேசியர் நிருபத்தை எழுதுகிறார். நான் சொல்ல புரிகிறதா? இந்த சம்பவத்திற்கு ஆண்டவர் அந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால்னு சொல்ற அந்த சம்பவம் நடந்த நிகழ்வுகளுக்கு பல வருஷங்களுக்கு பின்னாடி தான் எபேசியருக்கு நிருபம் எழுதுறாரு. பின்னாலே எழுதப்பட்ட ஒரு வேத பகுதியை கொண்டு வந்து இதைத்தான் ஆண்டவரை அப்ப சொன்னாருங்கிறத எல்லா பகுதிக்கும் அது பொருந்தாது. நம்பர் 1. அடுத்த குறிப்பை சொல்றேன் பாருங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது, அடுத்து கீழே வரும்போது நிக்கோதேமு சொல்லுவாரு, ஆண்டவரே இது எப்படி ஆகும்? வசனம் 9 கேட்பாரு பாருங்க. யோவான் 3:9 கேட்கிறாரா? அதற்கு நிக்கோதேமு இவைகள் எப்படி ஆகும்? உடனே ஆண்டவர் பதில் சொல்றாரு. அவரும் ஒரு கேள்வியை கேட்கிறார். நீ இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயா அப்படிங்கிறார். இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் இதை அறியாமல் இருக்கிறாயா அப்படின்னு சொல்றதுல இருந்து, அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறப்பதை பற்றி பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத நூல் எது? பழைய ஏற்பாடு. அப்போ இப்போ நீ அதுல போதகரா இருக்கிற, ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கிறத பத்தி உனக்கு அதுல தெரியலையா அப்படின்னு கேட்கறதுல இருந்து, அப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல பழைய ஏற்பாட்டுல ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பதை பற்றி என்ன செய்திருக்கிறது? சொல்லி இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தலை பற்றி சொல்லி இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் என்று ஆண்டவர் சொல்லுவதிலிருந்து தெரிகிறது. ஆனால் அந்த இடங்களில் வசனத்தை பற்றி குறிப்பிடவில்லை. மாறாக அந்த இடங்களிலெல்லாம் ஆவியானவரை பற்றியே சொல்லி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரை பற்றியே சொல்லி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை பாருங்கள். உங்களுக்கு
நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றத நம்ம இங்க பார்க்கிறோம். 25 கூட பாருங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். 25ஆம் வசனத்துல உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் அப்படின்னு சொல்றார். 26ல உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன்னு சொல்றார். அதையே பின்னாடி 27ஆம் வசனத்தில் சொல்லும் போது உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்தே தெரிகிறது அந்த பகுதியில் ஜலம் என்று சொல்வது எதை குறிக்கிறது? ஆவியை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. சந்தேகத்திற்கிடம் இல்லாதவாறு அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை தண்ணீருக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறது என்பதற்கு வேறே வலுவான சான்று இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. புதிய ஏற்பாடே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 37 to 39 வசனங்களில் ஆண்டவர் கூடார பண்டிகையின் கடைசி நாளிலே நின்று கொண்டு சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னில் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு சொல்றாரு. அது எதை பத்தி சொல்றாருன்னு 39ஆம் வசனத்துல நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு யோவானே விளக்கம் கொடுத்துறாரு. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்தே அப்படி சொன்னார். அப்ப ஜீவ ஜலம், ஜீவ தண்ணீர் என்றெல்லாம் சொல்லுவது எதை பற்றி? ஆவியை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி. இதுதான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் நிக்கோதேமுவை பார்த்து கேட்கிறாரு, நீ இஸ்ரவேல்ல போதகனா இருந்தும் ஆவியிலே பிறக்கப்படுறத பத்தி உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறார். அப்ப இதன்படி நாம் சிந்தித்தால், நல்லா கவனிங்க, இதன்படி நாம் சிந்தித்தால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அடடே, அது அதனுடைய விளைவு என்னங்கிறத இப்ப கேள்வி கேட்கல நான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்பதனுடைய பொருள் என்ன? இப்ப நம்ம சிந்திச்சு வந்தபடி பார்க்கும்போது சொல்லுங்க. ரெண்டு வார்த்தைகளும் ஒரே அர்த்தத்தை குறிக்கும். அதாவது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றத என்ன சொல்லணும்? ஒருவன் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்படித்தான் பொருள் எடுக்கணும், அப்படித்தான் வரணும், அப்படித்தான் ஆண்டவரும் சொன்னாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வசனத்தை ஜலத்தோடு ஒப்பிட்டு சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவரைத்தான் ஜலத்தோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். வசனங்களையும் நம்ம பார்த்தோம். அப்ப நீங்க சொல்லும் போது இப்ப கேட்பீங்க, ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால்னா அது இலக்கண ரீதியாக அது ஒரு மாதிரி இருக்கே, வாசிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுமா இல்லையா? அதுக்கு இப்ப நம்ம என்னன்னு பார்ப்போம். அந்த
ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அப்படின்னு வர்றதுல அந்த என்ற விகுதி சொல் வருகிறது இல்லையா, அந்த என்ற அந்த விகுதி சொல்லை ஐஸ் அப்படிங்கிறதா அதனுடைய கிரேக்க அந்த வார்த்தை விகுதி சொல். அதை ஆம் அப்படியும் சொல்லலாம். எதுங்க? ஆம், அதாவது. இப்ப சொல்லுங்க, ஆம் போட்டு அதாவது அல்லது ஆகிய அப்படின்னு போட்டு ஜலத்தினாலும் ஆவியினாலும் இது ரெண்டுக்கும் இடையில ஆம், அதாவது, ஆகிய அப்படின்னு போட்டு அந்த வார்த்தை இப்ப சொல்லுங்க. ஒருவன் ஜலத்தினால் ஆம், ஆவியினால். ஜலத்தினால் அதாவது ஆவியினால். ஜலம் ஆகிய ஆவியினால். அப்போ ஜலம் என்பதும் ஆவி என்பதும் ஒண்ணுதான். இது ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுனால தான் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் போது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று ஜலத்தை விட்டுவிட்டார், ஆவியை பற்றி மட்டும் சொல்லுகிறார். ஏன் அதுக்கு முந்தின வசனத்துல ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால்னு சொன்னது மாதிரியே இங்க சொல்ல வேண்டியது தானே? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும், ஆவியை பற்றி மட்டும்தானே சொல்லுகிறார். ஏன்? ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தருவதினால். அப்ப இப்ப சொல்லுங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொன்னா, ஒருவன் ஆவியினால் ஜலத்தினால் அதாவது ஆவியினால் மறுபடியும் பிறவாவிட்டால், அப்படித்தான் அந்த வசனத்திற்கு அர்த்தமே தவிர அதில் ஞான ஸ்நானம் என்ற அந்த விஷயத்திற்கு இடமே இல்லை. அதுபோல அந்த இடத்தில் வசனம் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும், பட் அதைவிட மிக சிறந்ததாக எனக்கு தென்படுவது இதுதான். அப்ப இந்த வசனத்தை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். சரி, இப்போ அடுத்ததான ஒரு வசனத்தை பாருங்க. மார்க்கு சுவிசேஷத்துல நம்ம சொன்னார் இல்லையா, ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னார்ல. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசமும் வேணும், ஞானஸ்நானமும் வேணும் அப்படிங்கிறது மாதிரி வருது. அப்படி அர்த்தம் அல்ல. அப்ப அந்த இடத்துல அந்த வசனத்திற்கான பொருள் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போறதுக்கு முன்னாடி, எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சுக்கள் 4 சுவிசேஷங்களிலும் வருகிறது. அதுல இந்த இடத்தில் நான் வாசிக்கும் போது, குறிப்பாக மார்க்கு சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு உண்மையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அது என்னவென்றால், இந்த இடத்துல விசுவாசம் உள்ளவனாகி அப்படின்னு சொல்றாருல, அந்த விசுவாசம் உள்ளவனாகின்னு சொல்றது எந்த சூழ்நிலையில அவர் அதை சொல்றாருன்னு பார்க்கணும். ஒரு முறை ஆண்டவருக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு, ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு யார் யாரெல்லாம் மனம் திரும்புகிறாங்களோ அதனுடைய அடையாளமாக அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்படி இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஒரு கூட்டம் யோவானை பார்த்து வராங்க. யோவானை பார்த்து வந்து கொண்டு இருக்கும்போது யோவான் அவங்கள பார்த்து சொல்றாரு, அந்த வசனத்தை பாருங்களேன். அந்த விரியன் பாம்பு குட்டிகளைன்னு சொல்வாரு பாருங்க. 7வது வசனம், மத்தேயு 3ஆம் அதிகாரம்
7வது வசனத்தில். அதுக்கு முன்னாடி பார்த்தா அவர் பிரசங்கம் பண்றாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு பலர் மனம் திரும்புறாங்க. அதனுடைய அடையாளமா ஞானஸ்நானம் பெறாங்க. 6ஆம் வசனம் வரத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து 7ஆம் வசனம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். 10ஆம் வசனத்தில், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்றார். அப்போ ஞானஸ்நானம் பெறுறதுக்காக ஒரு பெரும் கூட்டம் வருது. பரிசேயர்களும் சதுசேயர்களும். யோவான் அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு கேட்கிறார். இப்போ யாராவது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வர்றவங்களை, இந்த உட்காந்துருக்காங்க 3 பேர் கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக நாங்களும் ஞானஸ்நானம் எடுக்க போறோம்யா அப்படின்னு சொல்லும்போது, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யாருன்னு சொன்னா அவங்க மிரண்டு போயிடுவாங்களா இல்லையா? என்னடா நம்ம ஞானஸ்நானம் எடுத்து ஒரு நல்ல விஷயத்திற்கு கீழ்ப்படிய போகணும்னு சொன்னா இவர் என்ன இந்த கத்துறாரு, நம்மளை என்னென்னமோ சொல்றாரு, யோசிப்பாங்கல்ல. அப்ப யோவான் அவங்க அப்ப அந்த மாதிரி சாடுறாரே, ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மனம் திரும்பி வரல. எல்லாரும் அவருடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஒரு கூட்டம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஒரு கூட்டம் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக வராங்க. யோவானுக்கு தெரியும் இவங்க உண்மையிலேயே மனம் திரும்பவில்லை. ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு வெறும் ஞானஸ்நானத்தை ஒரு சடங்காக மாத்திரம் கண்டுகொண்டு வருகிற அந்த கூட்டமானதுனாலதான் அவங்களை இப்படி திட்டுறாரு. நீங்க ஞானஸ்நானம் பெறுறதுக்கு வர்றீங்கப்பா, அதெல்லாம் விஷயம். நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும், அப்புறம்தான் நீங்க என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அது இல்லாம நீங்க ஞானஸ்நானம் எடுப்பதனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல தான் மனம் திரும்பும்படியான அழைப்பை கொடுக்கிறாரு. இப்படி ஒரு கூட்டம் காலத்தில் இருந்து வந்தது. அந்த கூட்டத்தையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் இப்ப ஆண்டவர் சீசர்களை அனுப்பும் போது சொல்றாரு, நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடுத்த வசனம், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அந்த இடத்துல விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அப்படி சொல்லல. விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று விசுவாசத்தை தான் ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. அப்படி ஒரு கூட்டம் இருந்தது. அந்த பின்னணியில் ஞானஸ்நானத்தினால் மட்டும் ஒருவன் விசுவாசி ஆவதில்லை, பாவ மன்னிப்பை பெறுவதில்லை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாருல, அந்த பாவ மன்னிப்புக்கென்று என்பதற்கு ஃபார் த ரெமிஷன் ஆஃப் சின்ஸ், அந்த அதுலையும் வரக்கூடியது ஐஸ் என்ற அந்த ப்ரீபொசிஷன் தான் வருது, விகுதி சொல் தான் வருது. ஒரு காரண சகிதம் அதை நாம் பயன்படுத்தும் போது அது பிகாஸ் ஆஃப் அப்படின்னு மாறும். ஏனெனில், ஏனென்றால். அப்போ அந்த வசனத்தை கிரேக்க மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறபடி சரியாக நாம் அதை மொழிபெயர்ப்பதாக இருந்தால் என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதே அர்த்தம் தான் 22:16, அதுக்கும் அதே தான் பொருந்தும். ஆகையினாலே ஞானஸ்நானத்தினால் ரட்சிப்பு இல்லை, மாறாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இப்ப ஞானஸ்நானம் யாருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இனி ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க. சில வேளைகளில்
ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லுவாங்க, சபைக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறானா, கரெக்டாக இருக்கிறானா, சபைக்கு கரெக்டாக வருகிறானா. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட அந்த அனுமதி வாங்குறதே பெரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது நல்லது தான். அப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு முற்கோபம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாம்சக்கிரிய ஒன்று இருந்தது அப்படின்னா சரியில்லை. அப்போ அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் பக்குவப்படட்டும் சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம்ல. அந்த நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, அவர் ஒரு வசன விரோதமாக நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கல, இல்லை எடுத்துட்டா எல்லாம் என்ன செஞ்சிடும், சரியாயிடும். சில வேளைகளை இந்த அடங்காமல் போகிற பயல்களை சொல்லும்போது, இவனெல்லாம் கால் கட்டு போட்டாச்சுன்னா சரியாயிடும், அது வரைக்கும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கால் கட்டுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? கல்யாணம் பண்ணி வச்சா சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. அது மாதிரி இவங்க சொல்கிறது, ஞானஸ்நானம் எடுக்கல, இல்லை ஞானஸ்நானம் எடுத்துட்டா எல்லாத்தையும் விட்டுருவாங்க, சரியாயிடும் அப்படின்னு. அப்போ ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் அதெல்லாம் இருக்கலாமா? அப்படி இல்லைல்ல. அப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இடத்துல, ஞானஸ்நானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்நானத்திற்கு பின் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுறேன். இனி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். மூழ்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஞானஸ்நானத்திற்கு பின் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய அனுபவத்தை கூட சொல்றது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்றது, நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு வயசு 16. வாலிபம் என்னும் அந்த வசந்த சோலையில் அடியெடுத்து வைக்கின்ற அந்த படி கட்டு, அதில் அப்படியே நுழைகிற பருவம். அப்போ தான் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அது இப்போதும் என்னுடைய மனசில் அப்படியே பசுமையாக நிற்கிது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், கிறிஸ்தவ நல்லொழுக்கத்தின்படி வளர்க்கப்பட்டேன். சிறு வயதிலிருந்தே வசனங்களை நல்லா படித்து வந்தேன், நல்ல வேத அறிவு இருக்கும், அப்படியெல்லாம் இருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்படலை. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் வசனத்தை போதிக்கிறாரு, ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் பேசுகிறாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார், நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தேன். ரட்சிக்கப்பட்டு 9 மாதங்களுக்கு அப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அதனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி கேப் வேணும்னு நான் சொல்கிறத நினைக்காதீங்க, புரிகிறதா? ஒவ்வொருத்தங்களுடைய சூழ்நிலை அப்படி ஞானஸ்நானத்திற்காக நல்லா மழை பெய்து குளங்கள்ல அப்படியே தண்ணி நிரம்பி இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் போகும்போது ஊர்வலமாக போகிறோம், ட்ரம் அடித்து அப்படியே பாட்டு பாடி கைத்தட்டி போகிறாங்க. நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பாட்டிக்கிட்டு அப்புறம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பையன் ஆனதுனால பாட்டுகள் நல்லா தெரியும். அதனால நானும் பாடிக்கிட்டே போகிறேன். ஆனால் மனசில் ஒரே போராட்டம். என்ன போராட்டம், பயம். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலயே ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்ம பாட்டுக்கு கையை தூக்கிட்டோம். கரெக்டா இருக்கணுமே, ஒழுங்கா இருக்கணுமே, பாவம் செய்யாம இருக்கணுமே, பரிசுத்தமா வாழணுமே, முடியுமா? கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாது, அப்புறம் மாம்சத்துக்குரிய காரியங்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு பயம் மனசுக்குள்ள வருது. இந்த மனசுக்குள்ள அப்படியே போராடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பாட்டு அது ஒரு பக்கம் பாடிக்கிட்டு தான் போகுது. வருஷங்களாக பாடுறதுனால அது ஒரு பக்கம் போகுது. ஆனால் அப்படியே தயங்கி போகிறேன். அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, வேண்டான்னு சொல்லிடுவோமா? எங்கள் அப்பாவை நினச்சா பயமாக இருக்கு. அப்போது அப்படி நான் அல்லாடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது, அதான் சண்டே ஸ்கூலுக்கு போகிறதும், சின்ன வயசில் வசனத்தை படிக்கிறதும், வீட்டில் பைபிள் வாசிக்கிறதும், அதனுடைய மேன்மை அப்போ தான் நான் புரிஞ்சேன். அப்படி போராடிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை அப்படியே நினைவுக்கு கர்த்தர் கொண்டு வரார். கர்த்தர் தான் கொண்டு வராருன்னு நான் நம்புகிறேன். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன்,
ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அடுத்தன அப்ப இந்த வசனம் ஞாபகத்திற்கு வந்த உடனே அந்த சின்ன வயசுல 16 வயசு பையன், அந்த வயசுல ஒரு தாட் அப்படி மைண்ட்ல வருது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நானாக தனித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஆண்டவர் என்னில் வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரும் நானும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை. நான் தனியாக வாழ்ந்தால் தோற்றுவிடுவேன். அவர் என்னில் வாழ்வதால் எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றிகரமாக வாழ முடியும் என்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை, துணிச்சல் என் மனதிலே வந்தபோது பாதி பாட்டு அர்த்தமில்லாமல் முணங்கிட்டு போனேன் நான். அடுத்த பாதி பாடல் இந்த யுத்தத்தில் பங்கு பெற்றுவிட்டு அந்த யுத்த தளபதிகள் அல்லது ராஜாக்கள் வெற்றி கம்பீரமாக அப்படி வர்றது மாதிரி ஞானஸ்நான குளத்தை நோக்கி பாதி தூரம் சோர்ந்து போராடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன் நான். இந்த சிந்தனை வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு வெற்றி பெற்ற வீரனை போல போனேன், சந்தோஷமாக போனேன். அப்ப வயது 16. இப்ப அதை நேர திருப்பி போட்டு 16 அப்படியே திருப்பி போட்டு கூட 2ஐயும் சேர்த்துட்டா எத்தனை வயசுங்க? 63. இத்தனை வருஷ காலமாக ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. ஆச்சரியமா இருக்குது. அதனால ஞானஸ்நானம் பெரும்படியாக வந்து அமர்ந்திருக்கிற ஐயா, அம்மா, சகோதரி, உங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம ஞானஸ்நானம் எடுக்க போறோமே, நம்ம வந்து பரிசுத்தமா வாழணுமே, தப்பித்தவறி கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாதே, தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாதே அப்படிங்கிறதெல்லாம் மனசுல போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நம்மளால வாழ முடியுமாங்கிறது இருக்கத்தான் செய்யும். சோர்ந்து போகாதீங்க. என்னை நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்துவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்புறம் அதுக்காகத்தானே நாங்கள்லாம் இருக்கிறோம். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும், நீங்க தடுமாறும் போது உங்களை தாங்கிறதுக்காகவும், நீங்க சோர்ந்து போகும்போது உங்களை பலப்படுத்துறதுக்காகவும் நாங்க இருக்கிறோம்ல. அப்படின்னா சபை இருக்குதுல்ல. எப்போதும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. கேஸ் ஸ்டவ்வா மனசுல விட்டுருங்க, பழைய காலத்தை ஞாபகத்தை கொண்டு வாருங்க. விறகு வச்சு எரிக்கும் போது, விறகு கட்டை வச்சு எரிக்கும் போது எல்லா விறகும் சேர்ந்து ஒன்று போல எரிஞ்சா எல்லாம் நல்லா பிரைட்டா எரியும். எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரு விறகு கட்டைய எடுத்து தனியா வச்சுட்டீங்கன்னா என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லாம் அப்படியே அணைஞ்சு போயிடும். சேர்ந்து இருக்கும்போது பிரைட்டா எரியும். இது மாதிரி இன்னைக்கு நீங்க ஞானஸ்நானம் எடுக்க போறீங்க. எப்போது நீங்க சபையோட இணைஞ்சிருக்கணும், சேர்ந்து இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் இருக்கணும். இது இல்லாம சபைக்கு வர்றதை புறக்கணிச்சு, ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அந்த வேலை ஆச்சு, இந்த வேலை ஆச்சு, காது குத்து விழா வந்துருச்சு, புதுமனை புகு விழா வந்துருச்சு, அப்புறம் என்ன சொல்றது, எங்க சித்தப்பா இருக்கிறாருல, எங்க சித்தப்பாவுக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறாருல, அந்த பெரியப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறாருல, அவருடைய மகனுக்கு கல்யாணம், இப்படி சுத்தி வளைச்சு, அதனால சபைக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. கொடுமை இல்லை இது? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம், சபை கூடி வருதல் உங்க வாழ்க்கையில எப்போதும் இருக்கணும். நீங்க தனித்து போயிட்டீங்கன்னா அந்த விறகுக்கட்டை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சுடுவீங்க, மங்கி போயிடுவீங்க. அதனால சபை கூடி வருதலை நீங்க என்ன செய்யக்கூடாதுங்க, விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைஞ்சிருக்கணும், நன்றாக வேதம் வாசிக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறாரு. வேத சத்தியங்களை உங்களுக்கு விளங்க செய்வார். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஆரம்ப வசனங்கள் ஞானஸ்நானத்தை பற்றி பேசுவார். அதுக்கு அடுத்து ஞானஸ்நானம் பெற்றவர்களுடைய வெற்றி வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது 2 வார்த்தை அதில் வருது. அது கீவேர்டாக நீங்க எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வசனங்கள்ல திரும்ப ஒரு வார்த்தை வரும், உங்கள் அவயவங்களை பரிசுத்தமாக
ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுங்க. அந்த 2 வார்த்தை வரும். எண்ணிக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள். வேற ஒன்றும் வேணாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வீட்டில் பைப் கனெக்ஷன் வச்சிருப்பீங்க, நல்ல தண்ணிக்கு. தெருக்குழாயில் தண்ணி பிடிக்க, பழைய காலத்தை சொல்கிறேன், தெருக்குழாயில் தண்ணி பிடிக்க போகுது, இல்லைன்னா ஏதோ ஒன்று நம்ம 1 மணி நேரமாக உட்காந்துருக்குறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம குடம் அடுத்து வரப்போகுதுன்னு வச்சுங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை அழுதுருச்சோ என்னவோ, அதை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிட்டோம். தண்ணி பிடிச்சி வச்சுருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். நம்ம வர்றதுக்கு இடையில இன்னொருத்தங்க தண்ணியை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. அவங்க குடத்தை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ஆகும்? மூர்க்கம் ஜிவ்வுன்னு அப்படி ஏறும். நான் விசுவாசி தான், கிறிஸ்தவங்க தான், அதுக்காக இப்படியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் விட்டுட்டோம்னு வச்சுங்க, மண்டையில் மசாலா அரைச்சிருவானுங்க. அப்படித்தானே வரும். அதனால 4 கேள்வினாலும் நறுக்குன்னு கேட்டா தான் அடுத்து இவள்களெல்லாம் வசத்துக்கு வருவாங்க. இல்லைன்னா இவங்களெல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? நான் பாவத்திற்கு மரித்தவன். செத்துப்போன பிரேதத்தை என்னதான் அடிச்சாலும், என்னதான் திட்டுனாலும் அது என்ன செய்யாதுங்க? பதில் பேசாது, பதில் செயல் செய்யாது. நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். இவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும். அப்படித்தான் ஆண்டவர் விரும்புறார். உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்திற்கு மரித்த நான் இனி அதில் பிழைத்திருப்பது எப்படி? அடுத்தது, உங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக்கொடுங்க. ரோமர் 12 படி சொன்னா, உங்க சரீரங்களை பரிசுத்தமான ஜீவ பலியாக என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்முடையது எதுவாக இருந்தாலும் அது பலிபீடத்தில் வைக்கப்படுகிற வரை அது நமக்கு சொந்தம். பலிபீடத்தில் வச்சாச்சுன்னா அது கர்த்தருக்கு சொந்தம். அது மாதிரி நம்முடைய சரீரம் நமக்கு சொந்தமானது தான், நம்முடைய சரீரம் தான். ஆனால் அதை கர்த்தருக்கென்று பலிபீடத்தில் அர்ப்பணம் செய்து விட்டால், ஒப்பு கொடுத்து விட்டால் அது யாருடையது? அவருடையது. இந்த உணர்வோடு என்ன செய்யணும்? வாழணும். அப்படி ஜீவிக்கும் போது வெற்றி வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.